ஸ்டாலின் தான் அந்த வன்முறைக்கு வந்து வித்துட்டது. ஸ்டாலின் தான் அவ்வளோ பெரியது அடிங்கன்னு சொன்னதே அன்றைக்கி ஸ்டாலின் தான். பாவம் காவல்துறை அதிகாரிகள் அவர் பேச்சு கேட்டு அடித்து இன்றைக்கு ஒரு கெட்ட பேராகிருக்கு. நீங்கள் போய் தப்பு செஞ்சவங்க, தப்பு செய்ய சொன்னவங்க, சீஃப் மினிஸ்டர் ஸ்டாலின் தான் தப்பு செய்ய சொல்கிறாரு, அவர்கிட்டயே போய்கிட்டு நீங்கள் ஆஃபீஸில் கொடுத்தீங்கன்னா அது என்ன நடவடிக்கை இருக்கும்? சினிமா துறையில் இருக்கக்கூடிய நடிகைகள் எல்லாம் வந்து இதுக்கு எதிர்த்து குரல் கொடுக்கறது இல்லையா? ஏன் சினிமா நடிகர்கள் சங்கம் இருக்குல்ல, விஷால்லேருந்து அவ்வளோ பேரும் யாராச்சும் ராதிகாவை பேசுனதுக்கு கண்டனம் தெரிவிச்சிருக்கீங்களா? காவல்துறையை நேசிக்கிறேன், ஆனால் அரசியல்வாதிகளுக்கு புரோக்கர்களாக செயல்படும் காவல்துறை உயர் அதிகாரிகளுக்கு நான் எதிரி. இப்போ சில உயர் அதிகாரிகள் அரசியல்வாதிகளுக்கு புரோக்கராக செயல்பட்டுக்கிட்டு இருக்காங்க. வணக்கம். இன்றைய அரசியல் களத்தில் இன்றைய செய்திகள் என்ன அப்படின்னு பார்க்கலாம். முதல் செய்தி, மறுபடியும் சவுக்கு சங்கர் பற்றிய செய்திகளே வருது. ஒரு புதிய செய்தி வருது, அதனால் புதுசாக நம்ம பேச வேண்டியது இருக்குது. நேற்று பெண் காவலர்கள் தன்னை அறைந்ததாக அவர் கோர்ட்டில் புகார் கொடுத்தார். உடனே நீதிபதி இவர் உடனே மருத்துவ பரிசோதனைக்கு அனுப்புங்க அப்படின்னு சொன்னாங்க. நீதிபதி மருத்துவ பரிசோதனைக்கு அனுப்ப சொன்னது சரிதான். ஆனால் கன்னத்தில் அரைஞ்சது மருத்துவ பரிசோதனையில் காயம் இருக்கணும், கீறல் இருக்கணும், எதுவுமே சொல்ல முடியாது. வெறுமனே 2 கன்னத்தில் மாறி அரைஞ்சால் மருத்துவ அறிக்கையில் அது வராது, காயம் இல்லைன்னு தான் வரும். அனுப்பும்போதே நான் நினச்சேன். அதே மாதிரி இப்போ அறிக்கை என்ன வந்திருக்குன்னு கேட்டிங்கன்னா, அவருக்கு காயம் இல்லை. உடனே இவங்க எல்லாம் காயம் இல்லைன்னு சொல்கிறாங்க. அது அதனால் சவுக்கு சங்கர் பொய் சொல்லிட்டார் அப்படின்னு சொல்கிறாங்க. பொதுவாக எப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த மருத்துவ அறிக்கையில் காவல்துறையின் செல்வாக்கை பயன்படுத்தி மாற்றி எழுத சொல்லுவாங்க. வீரப்பண்ணதிலே இப்படி தான் பண்ணாங்க. நான் காவல்துறையில் இருந்தேன், அப்போவே வீரப்பண்ணதில் காவல்துறை அதிகாரி இந்த மாதிரி பண்ணுறாங்கன்னு பத்திரிகைகளுக்கு செய்தி கொடுத்தேன் நான் 2004. அங்கே போய் காவல்துறை இவங்களை போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டில் இப்படி கொடுன்னு சொல்லுவாங்க. அதுக்கு அடுத்தது நிறைய இதில் அதே மாதிரி சொல்லியிருக்காங்க. இப்போ இதில் பார்த்திங்கன்னா சாத்தான்குளத்தில் என்னாச்சு, 2 பேரையும் அப்பாவையும் பையனும் அடித்து கொண்டாங்க. அடிச்சுட்டு போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து மேஜிஸ்ட்ரேட் கூட்டுக்கு போகும்போது மருத்துவ அதிகாரிகிட்ட கொண்டு போய் இப்போ காமிக்கிறாங்க, ரத்தம் ஓடுது. மருத்துவ அதிகாரி என்ன எழுதுகிறாரு, காயம் எதுவும் இல்லைன்னு எழுதுகிறாரு. அப்போ மருத்துவ அதிகாரி ரிப்போர்ட்டே நம்ப முடியாது. போலீஸ் போய் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி மாற்றி எழுதி வாங்குவாங்க. அப்போ காயம் இல்லைன்னு மருத்துவ அதிகாரி சொன்னால் உடனே காயம் இல்லைன்னு அர்த்தம் எடுத்துக்க முடியாது. நாடு கெட்டுப்போச்சு, எல்லா சிஸ்டமும் கெட்டுப்போச்சு. இதில் அவருக்கு காயம் இருக்காது. ஆனால் அன்னைக்கு சாத்தான்குளத்தில் கொடுத்தாங்கல்ல ஒரு பெண் மருத்துவ அதிகாரி, நோ இன்ஜுரின்னு. அப்போ என்ன ஆச்சு, நாடே குட்டிச்சோரா போச்சுன்னு தான் நான் அப்போவே டிவியிலே பேசுவேன். இப்போ இது என்னன்னு கேட்டிங்கன்னா, கன்னத்தில் அறிஞ்சதுக்கு இன்ஜுரி இருக்காது, காயம் இருக்காது, உடனே அடிக்கலைன்னு அர்த்தம் இல்லை. ஏன்னு கேட்டிங்கன்னா, காவல்துறை உயர் அதிகாரிகள் திமுகவுக்கு ஆதரவாக, ஸ்டாலினுக்கு ஆதரவாக அவரை எதிர்த்து பேசி அத்தனை பேரையும் ஒழித்து கட்டணுங்கிற வேலையை காவல்துறை உயர் அதிகாரிகளே எடுத்திருக்காங்க. நல்லா மக்கள் புரிஞ்சுக்கங்க. இதுக்கு பின்னாடி இருக்கிறது அரசியல் தான். அப்போ பெண் போலீஸை தூண்டி விடுறாங்க. யார்? காவல்துறை. பார்த்தீங்களா, உங்களை பேசுனாங்க. அப்படி சொன்னால் பெண் போலீஸ் எல்லாம் திரண்டு வருவாங்க. அப்போ ஸ்டாலினுக்கு எதிராக பேசுகிற ஆளுங்களெல்லாம் இதை காரணமாக வச்சு கைது பண்ணி உள்ள தள்ளிடலான்னு சில காவல்துறை அதிகாரிகள் எடுத்துக்கிட்டு இருக்கோம். நாங்கள் எங்களுடைய கட்சி சார்பில் எந்தெந்த காவல்துறை அதிகாரி என்ன வேலை பண்ணுறீங்கன்னு எடுத்துக்கிட்டு இருக்கோம். ஆட்சி மாறும்ல, எங்களை சார்ந்த கட்சி ஆட்சிக்கு வரும்போது உங்களுக்கெல்லாம் இருக்குது. அப்போ உங்களுக்கெல்லாம் இருக்குது தண்டனை. சட்ட ரீதியாகவும் அரசியல் ரீதியாகவும் என்னென்ன பண்ணணும்னு தெரியும். ஒழுங்காக யூனிஃபார்ம் போட்டு புரோக்கர் வேலை பார்க்காதீங்க. யூனிஃபார்ம் போட்டு போலீஸ் ஆஃபீஸராக இருங்க. உங்களுக்கு தான் சொல்கிறேன். இன்றைக்கி பெண் போலீஸை தூண்டி விடுறீங்களே, அவர் பெண் போலீஸை பற்றி பேசுனது தப்பு தான். எஃப்ஐஆர் போட்டாச்சு, ரிமாண்ட் பண்ணியாச்சு, முடிஞ்சு போச்சு. திருப்பி ஏன் தூண்டி விடுறீங்களே? அப்போ காவல்துறை திமுகவின் ஏஜென்ட்டுகள் நீங்கங்கிறது தான் என்னுடையது.
நான் என்ன சொல்கிறேன், இவ்வளவு பாவம் அந்த பெண் போலீஸை தூண்டி விடுறீங்களே, நீங்கள்லாம் ஏசியில் தூங்குறாள் காவல்துறை உயரதிகாரி. பெண் போலீஸ் எல்லாம் ரோட்டில் நின்று குழந்தைகளை விட்டுட்டு தன்னுடைய வீட்டில் சாப்பாடு சமைக்கணும், கணவனுக்கு வேண்டியது எல்லாத்தையும் விட்டுட்டு வந்து 10 மணி நேரம் 12 மணி நேரம் டியூட்டி பார்க்குறவங்க அவங்கள தூண்டி விடுறீங்களே. அன்றைக்கி விருகம்பாக்கத்தில் திமுக கூட்டத்தில் இதே ஒரு பெண் போலீஸை பாலியல் பலாத்காரம் பண்ணினால ஒரு திமுககாரன் 2 பேர் அன்றைக்கி திமுக எம்எல்ஏ அவங்க மேலே கேஸ் போடாமல் கூட்டிகிட்டு போனாங்கல்ல. எங்கே போனீங்க இந்த காவல்துறை உயரதிகாரிகள்லாம்? அன்றைக்கி பெண் போலீஸ்க்கு வந்த அவமானத்துக்கு ஒருத்த மேலேயாச்சும் எஃப்ஐஆர் போட்டிங்களா? எஃப்ஐஆர் பேருக்கு போட்டுட்டு அந்த பெண் போலீஸை பயமுறுத்தி புகாரை வாபஸ் வாங்குங்கன்னு உயர் அதிகாரிகளை எத்தனை பேர் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? அப்போ இப்போ நீங்கள் அப்போ அன்னைக்கு பெண் போலீஸுக்கு வந்த அவமானத்தை பேசலையே நீங்கள். அப்போ நீங்கள்லாம் திமுகவோட ஏஜென்ட்டு தானே, ஏஜென்ட்டாக தான் நீங்கள் வேலை செய்கிறீங்க. நான் எல்லா காவல்துறை அதிகாரியும் சொல்லலை, குறிப்பிட்ட ஒருத்தர் 2 பேர் தான் சொல்கிறேன். என்கிட்ட லிஸ்ட்டு இருக்குது, யார் யார் இந்த வேலை பண்ணுறீங்கன்னு லிஸ்ட்டு இருக்குது, பார்ப்போம். நான் உங்களுக்கெல்லாம் தப்பு செய்கிறவன் தான் போலீஸை பார்த்து பயப்படணும், நான்லாம் தப்பு செய்யாத உங்களுக்கெல்லாம் பயப்படணுன்னு என்ன அவசியம்? அதனால் என்ன பண்ணுவீங்க? சும்மா அந்த ஒரு பொய் கேஸை போடுவீங்க, பொய் கேஸை போட்டுடலாம். நாங்கள் என்ன பொய் கேஸை போட்டால் போயிட்டு வருவோம். அப்புறம் நீங்கள் என்ன ஆவீங்க? உங்களை நீங்கள் நீதிமன்றத்தில் கொண்டாந்து உங்களை இது என்ன பண்ணணுமோ அதை நாங்கள் பண்ணுவோம்ல. அதனால் நியாயத்துக்காக பேசுகிறோம். நாங்கள் சவுக்கு சங்கருக்கு எதிரானவர்கள், நாங்கள் முதலே சொல்லிட்டோம். ஆனால் காவல்துறை செய்யும் அராஜகத்திற்கு யாரும் துணை போக முடியாது. அவ்வளவு நீங்கள் அராஜகம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்கிறதான். இன்னும் சில பேர் சவுக்கு சங்கர் ஆளுங்கள்லாம் சவுக்கு சங்கர் மோசமானவன் நான் சொன்னால் எல்லோரும் சவுக்கு சங்கரை பற்றி இந்த சவுக்கு சங்கரை பாராட்டி பேசுன்னு நினைக்கிறவங்களாம் சேனலை பார்க்காதீங்க, ஓடிடுங்க. நாங்கள் நடுநிலை சவுக்கு சங்கரையும் திட்டுவோம், போலீஸ் அதிகாரியும் திட்டுவோம். ஏன்னா எது நியாயமாக அதுதான் பேசுவோம். சவுக்கு சங்கருக்கு ஆதரவாகவே நாங்கள் பேசுவோம்னு நினைக்கிறவங்க ஓடிடுங்க, சேனலை விட்டு ஓடிடுங்க. நீங்கள்லாம் எங்கள் சேனலை பார்க்காதீங்க, நீங்கள் தேவையில்லை, நியாயத்தை தான் பேசுவோம். அதே மாதிரி நான் காவல்துறையில் இருந்தேங்கிறதுக்காக காவல்துறைக்கு ஆதரவாகவும் பேச முடியாது. காவல்துறை தப்பு செய்தால் அது இது பண்ணுறாங்க. காவல்துறை உயர் அதிகாரிகள் ஸ்டாலினின் ஏஜென்ட்டாக இருந்துக்கிட்டு இதை பண்ணுறாங்கங்கிறது தான் என்னுடைய குற்றச்சாட்டு. அன்றைக்கி பெண் போலீஸுக்கு ஆதரவாக குரல் கொடுக்காதவர்கள் இன்றைக்கி ஸ்டாலினுக்கு ஆதரவாக ஸ்டாலினை எதிர்த்து குரல் கொடுக்கும் பத்திரிகையாளர்களை நசுக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் தான் நீங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து. அதனால் இதில் இன்ஜுரி இல்லைங்கிறதுனால இவர் சொன்னது பொய்யாயிடாது, சவுக்கு சங்கர் சொன்னது பொய்யாயிடாது, உண்மையாகவும் இருக்கலாம். அதனால் சரியான விசாரணை பண்ணணும் அப்படிங்கிறதான் எங்களுடைய இதுவே. காவல்துறை உயர் அதிகாரிகள் ஸ்டாலினுக்கு ஆதரவாக மிகப்பெரிய நாடகத்தை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அவர்களை கண்டுபிடிச்சி நம்ம தண்டிக்கணும் அப்படிங்கிறது தான் என்னுடையது. அதுக்கடுத்தது சவுக்கு சங்கருக்கு இது கேட்டிருக்காங்க, கஸ்டடி, போலீஸ் கஸ்டடி. பொதுமக்கள் தெரிஞ்சுக்கங்க, போலீஸ் கஸ்டடினா என்னென்னு பொதுமக்கள் தெரிஞ்சுக்கங்க. என்னென்னு கேட்டிங்கன்னா, போலீஸ் கஸ்டடி, ஜுடிஷியல் கஸ்டடி. 24 மணி நேரத்துக்குள்ளே ஒருத்தரை கைது பண்ணால் போலீஸ் விசாரணை பண்ணணும். அந்த விசாரணையில் இன்னும் பண்ண வேண்டியது விசாரணை பாக்கி இருந்தால் போலீஸ் கஸ்டடி கொடுன்னு கேட்கணும். சவுக்கு சங்கரை பிடிச்சிட்டிங்க, ஒன்றுமே இல்லை, வீடியோ அவர் பேசுகிறாரு, ஒருத்தர் இன்டர்வியூ எடுக்கிறார், வீடியோ எடுத்துட்டீங்க. இதில் என்னத்தை பெரிய விசாரணை பண்ண போகிறீங்க? நான் கேட்குறேன், என்னத்தை விசாரணை பண்ண போகிறேன்? நான் கிரிமினாலஜியில் மாஸ்டர் ஆஃப் லாவில் கிரிமினாலஜி படித்தவன். எந்த போலீஸ் அதிகாரியும் கிரிமினாலஜி படித்த ஆளே கிடையாது. கிரிமினாலஜி பீனாலஜி மாஸ்டர் ஆஃப் லாவில் பண்ணவன் நான், ஒருத்தர் கிடையாது. இதில் உயர் அதிகாரி வந்து என்கிட்ட பேசுங்க. எதுக்கு இப்போ ஃபர்தர் இன்வெஸ்டிகேஷன்னா என்ன, போலீஸ் இன்வெஸ்டிகேஷன்னா என்ன, முதல்ல புரிஞ்ச ஒரு ஆள் வாங்க என்கிட்ட பேசுகிறது. இந்த கேஸில் 5 நாள் போலீஸ் கஸ்டடி எடுக்கிறது எதுக்கு? உள்ளே வச்சு உதைக்கிறதுக்கு, உள்ளே வச்சு கை காலை திருப்பி உடைக்கிறதுக்கு. அப்போ பார்த்துக்கிட்டு இருக்கிறவெல்லாம் இழிச்சவாங்க, எல்லாம் வாயை திறக்க மாட்டான். போலீஸை பேசுனில்ல உதைப்பேன் அப்படின்னா என்ன காட்டாட்சியாக நடக்குது? ஒரு காட்டாட்சியின் தலைவர் முதலமைச்சராக இருக்காருங்கிறதுக்காக நீங்கள் என்ன வேணாலும் பண்ணிடுவீங்களா? அதை தான் கேட்குறேன். எதுக்கு 5 நாள் போலீஸ் கஸ்டடி? ஜட்ஜு கொடுத்தாங்க, மேஜிஸ்ட்ரேட் 1 நாள் தான் கரெக்டாக கொடுத்தாங்க. நான் கொடுக்கலைன்னா இது வரும்னு. இப்போ மறுபடியும் கேட்குறாங்க, எதுக்குன்னா உள்ளே வச்சு அடிக்கிறதுக்கு. இதை இந்த தமிழ்நாடு பார்த்து கொண்டு இருக்காது. எங்களை போன்ற மனித உரிமை ஆர்வலர்கள் நிறைய பேர் இருக்கான் நாட்டில், மனசாட்சி உள்ளவன் நிறைய பேர் இருக்கான்.
நீதித்துறைக்கு தான் கேட்குறேன். நான் காவல்துறையிலும் இருந்தேன், நீதித்துறையில் இருந்த ரெண்டு என்னுடைய கண்கள். நான் காவல்துறையை நேசிக்கிறேன். ஆனால் அரசியல்வாதிகளுக்கு புரோக்கர்களாக செயல்படும் காவல்துறை உயரதிகாரிகளுக்கு நான் எதிரி. இப்போ சில உயரதிகாரிகள் அரசியல்வாதிகளுக்கு புரோக்கராக செயல்பட்டுக்கிட்டு இருக்காங்க. அதனால் அவர்களை ஒழித்து கட்டணுங்கிறது தான் நான் இவ்வளோ குரல் கொடுக்குறேன். நீதித்துறையிலையும் இப்போ 2 கண்கள்னு சொன்னபடி இப்போ நான் நீதித்துறையில் தான் இருக்கேன். எல்லா நீதிபதிகளுக்கும் கேட்குறேன், எல்லா வழக்கறிஞர்களுக்கும் கேட்குறேன். பிப்ரவரி மாதம் 14ஆம் தேதி பிளாக் டே இன்றைக்கி கூட கொண்டாடுறீங்களே, அன்னைக்கு காவல்துறை பண்ணின அராஜகம் எவ்வளவு நல்லா யோசிச்சு பாருங்கள். நீதித்துறையை சேர்ந்தவங்க என்ன அடி, நாங்களெல்லாம் மயிலில் தப்புனோம். நீதிபதியெல்லாம் மண்டை உடைஞ்சது, நீதிபதிகளெல்லாம் அடி வாங்கினாங்க. கம்ப்யூட்டரை போட்டு உடைச்சி, ரூம்களை எல்லாம் போட்டு உடைச்சி எவ்வளோ பெரிய இது நடந்தது. அப்போ தான் நான் நினச்சேன், போலீஸ் அகாடமின்னு ஒன்று கொண்டு வந்துட்டாங்க. இன்னும் காவலர்களுக்கு நல்ல ட்ரைனிங் கொடுக்கல. எத்தனையோ உயரதிகாரிகள் காவல்துறைக்கு ட்ரைனிங் கொடுக்கும்போது நான் பார்த்துருக்கேன். இப்போ சமீபத்தில் 2 வருஷத்துக்கு முன்னாடி போலீஸ் அகாடமியில் போய் சப் இன்ஸ்பெக்டர்ஸுக்கெல்லாம் ட்ரைனிங் கொடுத்துட்டு வந்தேன் நான். அப்போ ட்ரைனிங்னா என்ன, ஒரு லத்தி சார்ஜுங்கும் போது உயர் அதிகாரிகள் எப்படி கிளாஸ் எடுப்பாங்க தெரியுமா? உனக்கு லத்தி சார்ஜுனா என்ன அர்த்தம்? ஒரு கூட்டத்தை கலைக்கணும், அதுக்காகத்தான் உனக்கு இந்த அதிகாரம் கொடுக்குறோம் லத்தி சார்ஜ். அப்போ லத்தி சார்ஜ் அடிக்கும்போது நீ ஆட்களை அடிக்கக்கூடாது, அவர்களுக்கு ஒரு பயமுறுத்தணும். என்ன பண்ணுவாங்க அந்த காலத்தில் லத்தி சார்ஜ் அடிக்கிறவங்கெல்லாம் சைடு இதில் அடிப்பாங்க, ரோட்டில் அடிப்பாங்க, பக்கத்தில் இருக்கிற வண்டியில் அடிப்பாங்க. அந்த சத்தத்தை கேட்டு ஓடிடுவாங்க. அவர்களை தாக்க வேண்டும், காயப்படுத்த வேண்டும்ங்கிறது உண்மையான காவல்துறை அதிகாரி இது கிடையாது. காலுக்கு மேலே அடிக்க மாட்டாங்க. அப்படி இருக்கும்போது அந்த வயலன்ஸில் என்ன நடந்தது? தலையெல்லாம் அடித்து உடைச்சாங்களா இல்லையா? அப்போ தான் நான் நினச்சேன், ஆஹா தப்பாக ட்ரைனிங் கொடுத்து வச்சுருந்துருக்கான். இன்றைக்கி இந்த காலத்தில் ஐபிஎஸ் அதிகாரிகள் ட்ரைனிங் ஒழுங்காக கொடுக்க தெரியாமல் தப்பாக ட்ரைனிங் கொடுத்து வச்சுருக்காங்க அப்படிங்கிறத நான் புரிஞ்சுக்கிட்டேன். அதனால் அவங்க அப்படி கொடுக்குறது, அப்படி காவல்துறை வன்முறையை கையில் எடுக்கக்கூடாது. அன்றைக்கி நடந்த வன்முறை எவ்வளவு, இன்றைக்கு வரை அந்த தவறு செய்த காவல்துறை அதிகாரிகள் மேலே நீதித்துறை ஏதாச்சும் நடவடிக்கை எடுக்க முடிஞ்சதா? இன்னும் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு வருஷமும் பிப்ரவரி 14 பிளாக் டேன்னு கோர்ட்டை மூடிக்கிட்டு இருக்காங்க. அப்போது ஒரு நீதித்துறையாலேயே, இவ்வளவு நீதிபதிகளாலேயே, இவ்வளோ வழக்கறிஞர்களாலேயே அவ்வளவு பெரிய வன்முறை நடத்திய காவல்துறை அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்க முடியலை. ஏகே விஸ்வநாதன் ஐபிஎஸ் அதிகாரி இருக்கார். அவர் நடந்த உண்மைகளை எல்லாம் எந்தெந்த காவல்துறை உயரதிகாரிகளில் பண்ணாருங்கிறத சொன்னாங்க. ஆனால் அந்த காவல்துறை அதிகாரிகள் மேலே தப்பு இல்லை. ஸ்டாலின் தான் அந்த வன்முறைக்கு வித்துட்டது. ஸ்டாலின் தான் அவ்வளோ பெரிய இதை அடிங்கன்னு சொன்னதே அன்றைக்கி ஸ்டாலின் தான். பாவம் காவல்துறை அதிகாரிகள் அவர் பேச்சு கேட்டு அடித்து இன்றைக்கு வர கெட்ட பேராக இருக்குது 2 பேர்த்துக்கு இடையில். ஆக காவல்துறை அதிகாரிகள் அரசியல்வாதி சொன்னால் எதை வேணாலும் செய்வாங்க, அடித்து கொள்ளுன்னா கூட கொண்டு வருவாங்க. அதனால தான் நீதித்துறைக்கு சொல்கிறேன், மேஜிஸ்ட்ரேட்டுக்கெல்லாம் சொல்கிறேன், கவனமாக இருங்க. ஜுடிஷியல் கஸ்டடி போலீஸ் கஸ்டடி கேட்டால் கொடுக்காதீங்க. இது என்ன வீடியோ பார்த்துட்டீங்க, இதில் என்ன போலீஸ் கஸ்டடியில் நீங்கள் என்னத்தை போட்டு விசாரிக்க போகிறீங்கன்னு கேளுங்க. உள்ளே வச்சு என்ன அடிப்பாங்க, நான் ஸ்டாலினுக்கு எதிராக பேசாதுன்னு சொல்லி தான் அடிப்பாங்க. இதுதான் அன்றைக்கி லா காலேஜில் நடந்த வன்முறைக்கு காரணமே ஸ்டாலின் தான். பாவம் பலிகடானாங்க அத்தனை உயரதிகாரிகள். இன்றைக்கி வர நடவடிக்கை எடுக்க முடியலை. அதனால் இன்றைக்கி போலீஸ் சிஸ்டம் இவ்வளோ மோசமாக இருக்குது. அரசியல்வாதிகளின் ஏஜென்ட்டுகளாகிவிட்டார்கள் காவல்துறை உயரதிகாரிகள். அதனால் நீதித்துறை தான் நாட்டு மக்களை காப்பாற்றணும். எந்த அதிகாரத்தையும் அவர்கள் கையில் கொடுக்காதீங்க. பின்னால் அரசியல்வாதி ஒளிந்திருக்கிறார்கள், அதை புரிஞ்சுக்கங்க. நீதித்துறை ஜுடிஷியல் கஸ்டடி போலீஸ் கஸ்டடியெல்லாம் கொடுக்காதீங்க இவர்கள் இருக்கும் வரை அப்படிங்கிற கருத்தை முதல் கருத்தாக பதிவு செய்ய விரும்புகிறேன். அடுத்து அந்த ரெட் பிக்ஸ்னு ஒரு யூடியூப் சேனல், அவரை பிடிச்சிட்டு போயிருக்காங்க. நல்ல வேலை அவரை தாக்குதல் பண்ணலை. அதை உண்மையிலேயே அவங்களுக்கு எய்ம் என்னென்னா, ஸ்டாலினை யார் திட்டுறாங்களோ அவங்கள உதைக்கணும். அது உதைச்சாச்சு, சவுக்கு சங்கர் உதைச்சாச்சு. இப்போ ஃபெலிக்ஸை உதைக்கலை. நல்ல வேலை. ஆனால் ஃபெலிக்ஸு மனைவி வீட்டிலலாம் போய் சர்ச் பண்ணியிருக்காங்க, இதெல்லாம் பண்ணியிருக்காங்க. அதனால் அவங்க இப்போ போய் புகார் கொடுத்துருக்காங்க. கவலைப்படாதீங்க மேடம், டெஃபினெட்லி we will forward this petition to the chief minister. We will inform this to the chief minister of Tamil Nadu அப்படின்னு சொன்னாங்க. ஃபெலிக்ஸ் அவருடைய ஒய்ஃப் மனைவி எங்கே போய் புகார் கொடுத்துருக்காங்க? முதலமைச்சருடைய அலுவலகத்தில் போய் தனிப்பிரிவு, அது மாதிரி ஒரு கேவலமான ஒரு கோமாளித்தனமான பிரிவு எப்போவுமே நான் பார்த்ததில்லை. நான் எம்ஜிஆர் பீரியட்லேருந்து பார்த்துக்கிட்டு இருக்கேன், கருணாநிதியை பார்த்துக்கிட்டு இருக்கேன், எம்ஜிஆர் இதெல்லாம் முதலமைச்சர் தனிப்பிரிவு எப்படி செயல்படும்னு பார்த்துருக்கேன்.
கருணாநிதியாச்சும் நேராக பார்த்து வாங்குவார், அப்படியே வாங்குவாரா அப்படிம்பார். படிச்செல்லாம் பார்க்க மாட்டாரா அப்படின்னு இப்போ சண்முகநாதன் கையில் கொடுப்பார். இதுதான் முதலமைச்சர் பிள்ளை. ஆனால் பரவாயில்ல, கருணாநிதியாச்சும் பார்ப்பார். ஸ்டாலின் இதிலெல்லாம் பார்க்கவே முடியாது. நீங்கள் எம்ஜிஆர் இருக்கும்போது என்ன பண்ணார், முதல்ல ஆர்டர் போட்டார். மக்களுக்கு நிறைய பாதிப்பு இருக்கும், குறைகள் இருக்கும். அதனால் அந்தந்த துறை அதிகாரிகள், கலெக்டர்லேருந்து போலீஸ் ஸ்டேஷனில் இருக்கிற இன்ஸ்பெக்டர் வரை போட்டார். தாசில்தார் எவங்கவுங்க ஆஃபீஸ் வந்து ஒரு பொறுப்பில் இருக்காங்களோ டெய்லி தினமும் 12 மணிலேருந்து 1 மணிக்குள்ளே பொதுமக்களின் குறைகளை வாங்குங்கன்னாரு. அரண்டாங்க அதிகாரிகள்லாம் டிஜிபியாக பார்ப்பார் 1 மணி நேரம் டெய்லி. எவ்வளோ வேலை இருந்தாலும் கொஞ்சம் வேலையை தள்ளி போட்டு ஒரு அரை மணி நேரத்தில் பார்த்துட்டாச்சும் போயிடுவார் எம்ஜிஆர் இருக்கும்போது. இவங்கெல்லாம் தப்பு பண்ணுவாங்கன்ட்டு எம்ஜிஆர் மாதம் ஒரு தடவை ராமாவரம் தோட்டத்தில் இப்போ மக்களை பார்த்தாங்க, பொதுமக்களை பார்த்தாரு. பார்த்து குறைகள் என்ன அப்படின்னு கேட்க ஆரம்பித்தார். ஆனால் இப்போ ஸ்டாலின் வந்தோடனே அவர் செக்ரட்டரியேட்டுக்கு வர்றதே 2 மணி நேரம் தான். அவர் எங்கே போய் குறைகளை வாங்கிறது? அப்போ முதலமைச்சரின் தனிப்பிரிவு செயல்படுது. அங்கே போய் இப்போ ஃபெலிக்ஸ் கொடுத்துருக்காரு. ஃபெலிக்ஸ் மனைவி கொடுத்துருக்காங்க. குப்பத்தொட்டிக்கு போயிடணும். என்ன பண்ணுவாராங்க தெரியுமா? இங்கே முதலமைச்சரின் தனிப்பிரிவில் நீங்கள் போய் போலீஸ் என்ன அடிச்சிட்டாங்கன்னு கொடுக்குறீங்க. அந்த பெட்டிஷனை அந்த போலீஸ்க்கே அனுப்புவாங்க, கருத்து சொல்லணும், ரிமார்க்ஸ் ப்ளீஸ் அப்படின்னு. அவங்க என்ன பண்ணுவாங்க, அடித்தது அவங்க தானே, இல்லை இவர் இந்த தவறு செய்தார், நாங்கள் அடிக்கவில்லை, இது சரியாகத்தான் செய்தோம், திருப்பி வரும். உங்களுக்கு அந்த பதிலை அப்படியே அனுப்புவாங்க. இது போஸ்ட்மேன் பார்க்குற வேலை. ஒரு முதலமைச்சரின் தனிப்பிரிவு இதை விட கேவலமான வேலை பார்க்க. இது பாதிக்கப்பட்டவங்க யார் மேலே குற்றம் சொன்னாங்களோ அவங்ககிட்டே கேட்டு அந்த பதில் இங்கே சொல்கிறதுக்கு எதுக்கு முதலமைச்சரின் தனிப்பிரிவு எதுக்கு? தூக்கி மூடிட வேண்டியது தானே. ஃபெலிக்ஸ் அவங்களுடைய மனைவி அங்கே போய் கொடுக்குறாங்க. ஆனால் ஃபெலிக்ஸ் அவங்க மனைவிக்கு சொல்கிறேன், அன்றைக்கி உங்கள்கிட்ட வீடை சோதனை செஞ்சணுன்னு வந்தவங்க கோர்ட் ஆர்டரில் தான் வந்தாங்க. கோர்ட் சர்ச் வாரண்ட்டு கொடுத்துருக்காங்க. அதை உங்கள்கிட்ட காமிச்சாங்க. நான் அந்த வீடியோவை பார்த்தேன். உங்கள் வீட்டுக்குள் வந்த காவல்துறை அதிகாரிகள் கண்ணியமாக தான் நடந்தாங்க. அவங்க மேலே நீங்கள் குற்றச்சாட்டு கொடுக்காதீங்க. இதுக்கு பின்னாடி இருந்து இப்போ செயல்படுறதெல்லாம் காவல்துறை உயர் அதிகாரிகள் ஸ்டாலினுக்கு ஏஜெண்ட்டாக பண்ணுறாங்க. அவங்க தான் நம்ம டார்கெட். அவங்க யார்? அரசியல்வாதிக்கு ஆதரவாக செயல்படக்கூடிய காவல்துறை அதிகாரிகள் யார்? அவங்கள தான் டார்கெட், அவங்கள தான் அடிக்கணும். காரணம், பதவிக்காக எல்லா வேலையும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, நல்ல பதவியை வச்சுக்கணுங்கிறதுக்காக. அதனால் நீங்கள் என்ன சொல்கிறேன்னா, ஃபெலிக்ஸ் உங்கள் மனைவிட்ட இங்கே கொடுக்காதீங்க. யார் தப்பு பண்ணாங்களோ அவங்க அலுவலகத்திலே போய் கொடுக்குறீங்களே. இவ்வளவு இதுக்கு காரணமே ஸ்டாலின் தானே. அவர் தூண்டுதலில் தான் நடக்குது. யூடியூப்பில் என்னை கண்டபடி திட்டுறாங்க, எல்லாத்தையும் காலி பண்ணு, என்னால் முடியாது, நீ போலீஸை வச்சு பண்ணு அப்படின்னு சொல்லி அந்த போலீஸை ஏவி விடுவதே ஸ்டாலின் தானே. அதனால் ஃபெலிக்ஸ் உங்கள் மனைவிக்கு சொல்கிறேன், நீங்கள் இதை யாருக்கு கொடுக்கணும்னு நான் சொல்கிறேன். நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் ஆர்கனைசேஷன் கமிஷன், NHRC அப்படின்னு நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் டெல்லியில் இருக்குது. நேராக அங்கே போய் அந்த சேர்மன் இருப்பார், அவரை பார்த்து கொடுங்க. டெல்லியில் ஹோம் மினிஸ்ட்ரின்னு இருக்குது, ஹோம் செக்ரட்டரின்னு இருக்கார். போலீஸ் பூரா அவங்க கையில் தான், IPS ஆஃபீஸர் பூரா அவங்க கண்ட்ரோல். அங்கே போய் இந்த அதிகாரிகள் பேரை போட்டு கொடுங்க. IPS அதிகாரிகள் யார் யார் உங்களுக்கு எதிராக பண்ணுறாங்க, இவங்க ஸ்டாலினுக்கு ஆதரவாக இருந்து உங்களை எப்படி அரசியல் ரீதியாக பழிவாங்குகிறார்கள். யூடியூப்புங்கிற பிளாட்ஃபார்மில் ஸ்டாலினுக்கு எதிராக பேசுகிறதுனால இந்த அதிகாரிகள் அவர்கள் ஏஜெண்ட்டாக செயல்பட்டு எங்களை பண்ணுறாங்க அப்படின்னு அங்கே ஒரு கம்ப்ளைண்ட்டை கொடுங்க. ஹோம் செக்ரட்டரிட்ட, ஹோம் மினிஸ்டர் அமித்ஷாட்ட கொடுங்க. பிரசிடெண்ட் ஒரு லேடி, அவங்கள நேராக போய் அப்பாயின்மெண்ட்டு கேளுங்க. அப்பாயின்மெண்ட் கொடுக்க மாட்டாங்க, அவங்க ஆஃபீஸில் ஒன்று கொடுங்க. சீஃப் ஜஸ்டிஸ் சந்திரசூட், அவருக்கு நீங்கள் புகார் மனுவை அனுப்புங்க. ஒவ்வொரு அதிகாரி பேரை போட்டு அனுப்புங்க, புகார் மனுவை அனுப்புங்க. இதெல்லாம் அனுப்புனதுக்கப்புறம் அங்கேருந்து உங்களுக்கு விசாரணைன்னு வரும். அப்போ அதுதான் உங்களுக்கு நடவடிக்கை எடுப்பதற்கு இதாக இருக்குமே ஒழிய இவங்க மேலெல்லாம் நீங்கள் போட்டு மேலிசியஸ் ப்ராசிக்யூஷன் இருக்குது. அதை நான் சட்ட ரீதியாக சொல்கிறேன். எந்தெந்த அதிகாரிகள் மேலே போடணும், பாவம் கீழே இருக்கிற அதிகாரிகள் மேலே போட்டுறாதீங்க. அவங்கெல்லாம் பாவம் மேலே தூண்டி விடுறாங்க, அவங்க தான் போடுறாங்க. அதனால் மேலிசியஸ் ப்ராசிக்யூஷன் எந்தெந்த அதிகாரி சொல்கிறானோ அவங்க மேலே ஹைகோர்ட்டில் போடுங்க. இவ்வளவும் செஞ்சால் தான் அது. நீங்கள் போய் தப்பு செஞ்சவங்க, தப்பு செய்ய சொன்னவங்க, சீஃப் மினிஸ்டர் ஸ்டாலின் தான் தப்பு செய்ய சொல்கிறாரு, அவர்கிட்டே போய்கிட்டு நீங்கள் ஆஃபீஸில் கொடுத்தீங்கன்னா அது என்ன நடவடிக்கை இருக்கும்? அதனால் உங்களுக்கு வேண்டியவர்களை கலந்து
இந்த மாதிரி ஆட்கள் மேலே கொடுங்க. பாவம் வர இன்ஸ்பெக்டர் இவங்களெல்லாம் பண்ணாதீங்க. இவங்கெல்லாம் அவங்க மேலே இருக்கிற அதிகாரி சொல்கிறத வச்சுக்கிட்டு செய்கிறாங்க. அதுவும் அந்த இவங்கெல்லாம் ரொம்ப கண்ணியமாக இன்றைக்கி நடந்திருக்காங்க. அவங்க ஒன்றும் உங்கள்கிட்ட தப்பாக பேசலை. அவர்களெல்லாம் பகடை காய்கள். மேலே இருக்கிற அதிகாரி சொல்கிறது தான் செய்வாங்க. இன்றைக்கி அந்த பெண் போலீஸ் வந்தவங்கெல்லாம் மேலே சொல்லி விட்டுருக்காங்க, இந்த மாதிரி ஒரு இதை கிரியேட் பண்ணி ஸ்டாலினுக்கு ஆதரவாக நம்ம செயல்படணும். காவல்துறை எவன் பேசுகிறான்னா அவனை பூரா உள்ளே தள்ளணும், எல்லாரையும் பயமுறுத்தணும். அதனால் இவன் ஒரு மேலே அந்த மாதிரி ஒரு பெண் போலீஸ் சாயம் பூசிட்டா சரியாயிடணும். அதனால தான் பெண் போலீஸுக்கு சொல்கிறேன், நல்லா யோசிங்க. ஒரு பெண் போலீஸாக பானமங்க பாலியல் பலாத்காரம் பண்ணாங்களே, எங்கே போனார்கள் இந்த உயரதிகாரிகள், காவல்துறை உயரதிகாரி? ஆக இவர்களெல்லாம் ஸ்டாலினின் ஏஜென்ட்டாக செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். ஒரு சில அதிகாரிகளை தான் சொல்கிறேன், எல்லா அதிகாரியும் சொல்லலை. டிஜிபியை நான் சொல்லலை, டிஜிபியை பற்றி தெரியும், அவர் அமைதியானவர். கமிஷனரை பற்றி நான் சொல்லலை, கமிஷனர் சந்தீப் ராத்தோரை பற்றி எனக்கு தெரியும். இதில் சில ஏஜென்ட்டுங்க இருக்காங்க, ஸ்டாலினுக்கு வேண்டிய ஏஜென்ட்டுகள். அவரை தான் அதை பண்ணுறாங்க. தமிழ்நாட்டு மக்கள் புரிஞ்சுக்கோங்க. ஸோ நீதித்துறைக்கும் சொல்கிறேன், நல்லா புரிஞ்சுக்கோங்க. அன்றைக்கி உங்கள் மீது விழுந்த தாக்குதல் என்று தனி மனிதன் மீது விழுகிறது. அவன் நல்லவனோ கெட்டவனோ, நல்லவன் தான் நான் சொல்ல, அவன் மோசமான ஆள் தான் நான் முதல். ஆனால் இவர்கள் எடுக்கும் ஆயுதம் தவறான ஆயுதம். தமிழ்நாட்டு மக்கள் இதை நீங்கள் அலோவ் பண்ணீங்கன்னா, அனுமதிச்சோம்னா அனைவருக்கும் ஆபத்து, நம்ம அனைவருக்கும் ஆபத்து. அதனால் இந்த மாதிரி அதிகாரிகளை காவல்துறை விட்டு வெளியில் அனுப்பணும். அதுக்கு நிறைய வழிகள் இருக்குது. அது அரசியல் ரீதியாகவும் சட்ட ரீதியாகவும் நாங்கள் செய்வோம் அப்படிங்கிற உறுதியையும் நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். அடுத்தது செந்தில் பாலாஜிக்கு மற்றும் ஒரு இடி. இன்றைக்கி போட்டிருந்தாங்க பெயில் பெட்டிஷன். அவர் நாட்களை எண்ணிக்கொண்டிருக்கிறார். நாளைக்கு வந்துடுவோமா, நடக்கவே நடக்காதுங்கிறது இப்போ தெரிஞ்சு போச்சு. எப்படி தெரிஞ்சு போச்சு? பொதுவாக ஜாமீன் வழக்கிலெல்லாம் ஜட்ஜுங்க ரொம்ப இதாக இருப்பாங்க. ஐயோ அப்பா ஜெயிலில் இருக்கான்ப்பா, 2 நாள் வாய்தா வந்தாலே அவங்க என்ன சொல்லுவாங்க, வெள்ளிக்கிழமை வந்துட்டாலே இன்றைக்கி ஆர்டர் போட்டுடணும்ப்பா, இல்லைன்னா 2 நாள் அடிச்சு எக்ஸ்ட்ராவாக ஜெயிலில் இருப்பான்ப்பான்னு சொல்லுவாங்க. நான் அப்படி ஜட்ஜுங்களே பார்த்துருக்கேன் பேசுகிறது. காலையில் போட்டது, நான்லாம் ஒரு பெயிலுக்கு போனேன். மாமனார் மாமியார், அது என்ன மூளை வளர்ச்சி இல்லாத ஒரு பெண்ணு, மருமக கம்ப்ளைண்ட்டு கொடுத்துட்டாங்க. நம்ம போலீஸ்காரர் என்ன பண்ணிட்டான், மூளை வளர்ச்சி இல்லாத குழந்தைய விட்டுட்டு அப்பா அம்மாவையும் பிடிச்சிட்டு வந்துட்டான். அந்த மூளை வளர்ச்சி இல்லாத குழந்தை யார் பார்த்துக்குவா, அந்த புரிதல் கூட இல்லை, அடிப்படை புரிதல் கூட இல்லை. வயிறு எரியுது. அந்த உமன் இன்ஸ்பெக்டர் அது ஒரு பெண்ணு, அந்த மூளை வளர்ச்சி இல்லாத பொண்ணை விட்டுட்டு வந்துட்டாங்க. அப்புறம் எங்களுக்கு செய்து அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போய் ஜெயிலில் தள்ளிட்டாங்க 2 பேர்த்தையும். அப்புறம் நாங்கள் இது பண்ணி அந்த குழந்தைய யாரையா பார்ப்போன்னா ஆள் இல்லை. ஏன்னா பிடிச்சிட்டு போய் அரெஸ்ட் பண்ணதே சொல்லலை வெளியில். அவங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிருக்காங்க, என்கொயரிக்குன்னு விட்டுட்டு போனாங்க, பிடிச்சி உள்ளே வச்சுட்டாங்க அந்த குழந்தை. அப்புறம் நாங்கள் போய் பக்கத்து வீட்டுக்காரங்கிட்ட கொஞ்சம் பார்த்துக்கோங்க, ஐயோ இல்லை வரேன்னு சொன்னாங்க, அவங்கள அப்படியே ஜெயிலுக்கு அனுப்பிட்டாங்க. எதுக்கு நான் அவ்வளோ வேகமாக கொலையாக பேசுகிறேன்னா, பல விஷயங்களை என்னுடைய காவல்துறை, நான் நேசித்த காவல்துறையை பல விஷயங்களில் கண்ணால் பார்த்த உடனே வயிறு எரி. பாதிக்கப்பட்ட குடும்பத்திற்கு யார் போய் நிவாரணம் கொடுப்பா? போலீஸில் காவல்துறை அதிகாரிகளாக இருந்தால் போதாது, மனிதர்களாக இருங்க. நீங்கள் முதல்ல மனிதர்களாக, உங்களுக்கும் பிறந்த குட்டி பிள்ளதெல்லாம் இருக்குது. உங்களுக்கு கிடைக்கிற தண்டனையே வேறு மாதிரி கிடைக்கும். இந்த தப்பு பண்ணுறவங்களுக்கெல்லாம் என்னென்ன தண்டனை கிடைத்து கொண்டு இருக்கிறன்னு உங்களுக்கு தெரியாது, எனக்கு தெரியும். ஒவ்வொருவரும் தண்டனையை அனுபவிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க, ஆனால் திருந்த மாட்டேங்கிறாங்க. அதனால தான் சொல்கிறேன், அந்த மூளை வளர்ச்சி இல்லாத குழந்தை விட்டுட்டு போயிட்டாங்க. நான் போய் அங்கே பக்கத்தில் உங்கள்கிட்ட பார்த்துக்கங்கன்னு சொன்னால் 8 நாள் ஆச்சு பெயில் எடுக்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, கீழே போட்டிங்கன்னா மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்டில் டிஸ்மிஸ் பண்ணுவாங்க. காது கொடுத்தே கேட்க மாட்டேங்கன்னா, மாமனார் மாமியாரியா கீழே மேஜிஸ்ட்ரேட், மாமனார் மாமியார் இது இருக்குது. மூளை வளர்ச்சி இல்லாத குழந்தை, பையன் வெளிநாட்டில் இருக்கான், வெளிநாட்டிலேருந்து வந்த மருமகள் 2 பேர்த்தையும் கம்ப்ளைண்ட் கொடுத்து உள்ளே தெளித்து சொல்கிறோம், காதலையே கேட்கல. உடனே அப்பீல் போட்டு செஷன்ஸ் கோர்ட்டில் போட்டு ஜட்ஜிட்ட நான் போய் பேசும்போது சொன்னேன், ஜட்ஜிட்ட வெள்ளிக்கிழமை வந்தது அன்றைக்கி, ஐயா மூளை வளர்ச்சி இல்லாத குழந்தை இருக்குது அப்படின்னு. அந்த ஜட்ஜி என்ன பண்ணார், கலையரசன் ஹைகோர்ட் ஜட்ஜாக இப்போ ரிட்டையர் ஆகிட்டார். மனிதாபிமானம், இப்படி நீதிபதிகளைத்தான் அந்த நாடு தேடிக்கிட்டு இருக்குது. இப்படி இது மாதிரி தான் காவல்துறை அதிகாரிகளும் இருக்கணும். ஒரு காவல்துறை அதிகாரி இன்றைக்கி உதவி செய்யலை, ஒரு காவல்துறை அதிகாரியும் மனிதாபிமானத்தை பார்க்கலை. அதுக்காகத்தான் பாஸ்கரன் ஒரு டெப்யூட்டி கமிஷனராக இருந்தார், அவரை தான் இவ்வளோ வேலையும் பண்ணது. மனிதாபிமானம் எங்கே போச்சு?
மனிதாபிமானம் தூள் தூளாக போச்சு இன்றைக்கி. அப்புறம் நான் இவர்கிட்ட போய் பேசினேன், இவங்க இதில் போய் பேசினேன் ஜட்ஜிட்ட, மூளை வளர்ச்சி இல்லாதது, அட்லீஸ்ட் அம்மாவையாச்சும் இன்றைக்கி விடுங்க, இன்னும் 2 நாள் ஆச்சுன்னா சனி ஆயிரும், அவங்களால இதில் எடுக்க முடியாது. அரசாங்க வக்கீல் வந்து இது கேட்டார், டைம் முடியவே முடியாதுன்னு சொல்லி அப்போவே இது பண்ணி பெயிலை போட்டு இவருக்கு வந்து 1 மணிக்குள்ளே 1 மணிக்குள்ளே ஆர்டரை கொடுங்கன்னு சொல்லி 1 மணிக்குள்ளே எனக்கு ஆர்டரை கையில் கொடுத்து அங்கேருந்து எக்மூர் மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்டுக்கு வந்து ஷூரிட்டி எல்லாம் போட்டு அங்கே வந்து கரெக்டாக 5 மணிக்குள்ளே நீங்கள் பெயில் ஆர்டரை இதை வந்து பெயில் பாண்டை கொண்டு போய் கொடுக்கலன்னா ரிலீஸ் பண்ண மாட்டாங்க. இங்கேருந்து டாக்ஸியை பிடிச்சி 2:30 மணிக்கு தான் மேஜிஸ்ட்ரேட்டு ஷூரிட்டி கொடுத்து அங்கேருந்து போய் 4:30 மணிக்கு கரெக்டாக போய் அந்த தாயையும் அந்த தகப்பனையும் மீட்டு கொண்டு வந்தோம். ஸோ இந்த பொறுப்பு ஒவ்வொரு அதிகாரிக்கு இருக்கணும், ஒவ்வொரு நீதிபதிக்கு. அன்றைக்கி ஒரு நீதிபதிக்கு அந்த இருந்ததில்லை, அதை செஞ்சு அந்த காவல்துறை அதிகாரிக்கிறது இல்லை. ஸோ இதுக்காகத்தான் வந்து இந்த கோபம் எல்லாம் காவல்துறை இப்படி இருக்க வேண்டிய காவல்துறை இப்படி இருக்காங்களேங்கிறது தான். நீதித்துறையோட நிறைய தப்பு நடக்குது, அதெல்லாம் நான் சொல்லிட்டேன், எல்லாம் மாற்றிக்கங்கிறது தான் என்னுடையது. அதனால் செந்தில் பாலாஜிக்கு பெயில் வந்தது. ஜட்ஜ் என்ன சொல்லிட்டாரு தெரியுமா, இந்த மாதிரி அவசரமாக அவருக்கு பெயில் கொடுக்குற ஐடியா இருந்தால் உடனே கொடுத்துருவாங்க, 2 மாதம் தள்ளி போட்டார். அப்போ என்ன அர்த்தம், சுப்ரீம் கோர்ட்டுக்கு பெயில் கொடுக்குற எண்ணமே இல்லைங்கிறது இதிலிருந்து தெரிஞ்சு போச்சு. ஆனால் நாம் என்ன கேட்குறோம், செந்தில் பாலாஜிக்கு மட்டும் இவ்வளவு சரியாக செய்து கொண்டிருக்கும் சுப்ரீம் கோர்ட்டு, அது ஏன் பொன்முடிக்கு மட்டும் தப்பு பண்ணாங்க? நம்ம சுப்ரீம் கோர்ட்டே திட்டினோம், இல்லை திட்டினது தான் கரெக்டாகும், நீதிபதிக்கு தீர்ப்பு வந்து ஏற்றுக்கொள்ளக்கூடியதல்ல. ஆனால் அதில் என்ன ஆச்சுன்னா, செந்தில் பாலாஜி விஷயத்தில் எதிர்த்து வழக்கை நடத்துவது இடி, மத்திய அரசாங்கத்தின் மத்திய அரசாங்கத்துடைய அமைப்பு, விசாரணை அமைப்பு. அவங்க நல்ல வக்கீலை போட்டு 1 கோடி ரூபாய்க்கு அவங்க வக்கீலுக்கு பணத்தை கொடுத்து நல்லா வந்து விவாதம் பண்ணுறாங்க, அதனால் பெயில் கிடைக்கல. ஆனால் பொன்முடி கேஸில் ஸ்டாலின் என்னென்னா, லஞ்ச ஒழிப்புத்துறை நம்ம தமிழ்நாடு போலீஸு தான் எதிர்த்தரப்பு, வாயை திறக்கிறதே இல்லை, நல்ல வக்கீல போடுறதே இல்லை. அதனால தான் அவருக்கு பொன்முடிக்கு ஆதரவாக தீர்ப்பு வந்ததாக ஸ்டாலின் நம்பிக்கை துரோகம் செஞ்சார். ஒரு முதலமைச்சர் அவர் தன்னுடைய கடமையை செய்யல். அதனால தான் வந்து உங்களுக்கு சுப்ரீம் கோர்ட் எங்கள் நீதிமன்றம் வந்து பொன்முடியை விடுதலை செஞ்சு. ஸோ பொன்முடி விடுதலை ஆனதுக்கு காரணமே, விடுதலை இல்லை நிறுத்தி வச்சுருக்காங்க, காரணமே ஸ்டாலின் வேண்டுமென்றே அவரை தப்பிக்க வைக்க வேண்டும் என்பதற்காக சரியான வக்கீலை போடலை. அதனால தான் அந்த இதாச்சு. ஸோ செந்தில் பாலாஜிக்கு தண்டனை நிச்சயம் தொடரும் அப்படிங்கிற செய்தியையும் பதிவு செய்வது. அடுத்தது சினிமா நடிகை ராதிகா, அவங்கள வந்துக்கிட்டு இந்த சிவாஜி கிருஷ்ணமூர்த்தின்னு திமுக பேச்சாளர் வாயில் வராத பேச்சை பேசுகிறாங்க. வீடியோவில் அதை போட விரும்பலை, அந்த ஒரு பேசுனதெல்லாம் கொஞ்சம் கட் பண்ணி எடிட்டர்கிட்ட சொன்னேன், கொஞ்சம் கட் பண்ணி போடுங்கப்பா, ரொம்ப வல்கர் இதெல்லாம் வெளியில் தெரியாமல் போடுங்க. இப்படியா பேசுகிறது? ஏற்கனவே குஷ்புவை பேசினார், இதை பண்ணார், திமுகவை விட்டு எவ்வளோ நாடகம் பண்ணா போகிறேன், திமுக விட்டு விளக்கிட்டேன்னு சொல்லிட்டு ஒரு 2-3 மாதத்தில் திருப்பி திமுக மீட்டிங்கிலே இருந்தாலும் வந்து பேசுகிறாரு சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி. அவ்வளவு கேவலமாக பேசுகிறாரு. அவங்களுக்கும் குழந்தைகள் இருக்குது, பேர குழந்தைகள் இருக்காங்க. அவங்க கணவர் சரத்குமார் பெரிய அரசியல் கட்சியில் இருக்கார், இப்போ பிஜேபிக்கு வந்திருக்காரு. எவ்வளவு கேவலமாக பேசுகிறாங்களோ அவ்வளோ கேவலமாக பேசுகிறாங்க. இந்த லட்சணத்தில் இவங்க பெண் போலீஸை கேவலமாக என்ன பெண் போலீஸை கேட்குறது ரைட்டு, ஏன்னா இவங்க ஒரு பெரிய நடிகையாச்சு, அவங்கள மட்டும் பேசலாமா? இன்றைக்கி ஏன் வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க? தூக்கி இருக்க வேண்டியது தானே, சவுக்கு சங்கர் தூக்குன மாதிரி சிவாஜி கிருஷ்ணமூர்த்தியை தூக்கி இருக்க வேண்டியது தானே, அப்படியே வேனில் போய் அவர் ஆக்சிடென்ட் ஆகியிருக்க வேண்டியது தானே. இவங்க எப்படின்னா, இப்போ இவங்களுக்கு இப்போ நடக்கிற விஷயம் எப்படி தெரியுமா, புகார் கொடுக்குற யாருமே ஒரிஜினல் ஆளுங்கள்ல, இவங்களே புகார் கொடுக்க வைக்கிறது. திமுகவே ஸ்டாலின் ஏஜென்ட்டாக இருந்து போலீஸ் உயரதிகாரிகளே புகார் கொடுக்க வைக்கிறது. அது எங்கே புகார் கொடுக்க வைப்பாங்க? எதுவுமே சென்னையில் கொடுக்க மாட்டாங்க. கோயம்புத்தூர், கடலூர், திருச்சி, எங்கெங்கே இவங்களுக்கு இந்த ஜெயிலில் வந்து ஆஃபீஸருங்க அடிக்கிறவங்க இருக்காங்களோ, இவங்க பேச்சை கேட்பாங்களோ, அங்கே ஒரு கம்ப்ளைண்ட். எவனுமே ஒரிஜினல் கம்ப்ளைண்ட்டு இல்லை. மேஜிஸ்ட்ரேட்டுக்கு சொல்கிறேன், கம்ப்ளைண்ட்டு புகார் கொடுக்குறோம் ஒரிஜினல் ஆளான்னு பாருங்கள், இல்லைன்னா செல்லவே செல்லாது அந்த புகார். எல்லாம் இவங்களே ரெடி பண்ணி கம்ப்ளைண்ட்டை கொடுக்க வைக்கிறாங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு இது. எதுக்கு? ஃபெலிக்ஸ் பேசுனது இங்கே யூடியூப்பில், அவர் அலுவலகம் இங்கே இருக்குது, மயிலாப்பூர்லேயே இங்கே இருக்குது, இவர் சவுக்கு சங்கர் இது இங்கே இருக்குது.
கமிஷன் ஆஃப் அஃபென்ஸ் எங்கே? வீடியோவில் பேசுனது தானே பிடிக்கிறீங்க, சென்னையில் தானே இருக்குது. அது எதுக்கு கோயம்புத்தூர்? அது எதுக்கு திருச்சி? உங்களுக்கு வசதி எவனையாச்சும் ஒருத்தனை கொண்டு போய் அந்த வெளியூரில் கொடுக்க, ஏன் சிவாஜி கிருஷ்ணமூர்த்திக்கு போய் கொடுங்களேன், கோயம்புத்தூரில் போய் இது பண்ணுங்களேன். எல்லாம் இவர்கள் பண்ணக்கூடிய ஏற்பாடு. அதனால் இப்போ கொடுக்குற கம்ப்ளைண்ட் எல்லாம் பொய், கொடுக்குற கம்ப்ளைண்ட் எல்லாம் இவங்க ஆள், கம்ப்ளைண்ட் கொடுக்குறதெல்லாம் இவங்களோட ஆள் வச்சு கொடுத்துட்டு ஸ்டாலினுடைய ஆசீர்வாதத்தோடைய, ஸ்டாலினுடைய சிஷியர் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி பேசுகிறாரு, பிடிங்க. என் ஜாதியா வந்து ஒரு பெண் இல்லையா? சினிமா துறையில் இருக்கக்கூடிய நடிகைகள் எல்லாம் வந்து இதுக்கு எதிர்த்து குரல் கொடுக்கறது இல்லையா? என் சினிமா நடிகர்கள் சங்கம் இருக்குல்ல, விஷால்லேருந்து அவ்வளோ பேரும் யாராச்சும் ராதிகாவை பேசுனதுக்கு கண்டனம் தெரிவிச்சிருக்கீங்களா? இல்லை எல்லாரும் ஒரு போராட்டம் நடத்துனீங்களா? ஸ்டாலினை எதிர்த்து, ஸ்டாலின் வச்சு போலீஸை வச்சுக்கிட்டு கட்சிக்காரன் திட்டினா ஒரு சட்டம், சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி திட்டினா பெண்களை திட்டினா பிடிக்கிறது இல்லை, வேறு ஒருத்தர் வந்து பெண்களை திட்டினா பிடிச்சி உள்ளே போடுறது. இந்த மாதிரி இது தன்னுடைய கட்சிக்காரன் மேலே வழக்கே போடுறதில்ல. இதை தட்டி கேட்குறதுக்கு முதுகெலும்பு இல்லையா உங்கள் திரைத்துறையை சேர்ந்த யாருக்கும்? இவங்களுக்கு ஆதரவாக நீங்கள் குரல் கொடுக்க வேணாமா? ஏன் ராதியா வந்து இப்போ பிஜேபியின் ஆதரவு, பிஜேபியில் சேர்ந்து உங்கள் வேட்பாளரைத்தான விருதுநகரில் போட்டிட்டாங்க. பிஜேபியை சேர்ந்த யாராவது வழக்கு போடணுன்னு போராட்டம் நடத்துனீங்களா? இல்லை ராதியாவுக்கு ஆதரவாக குரல் கொடுத்தீங்களா? அப்போ ஸ்டாண்ட் இருக்கிறதுக்கு பயமா உங்களுக்கு? இந்த காவல்துறை அதிகாரிகள்லாம் மாற்றம் செய்யுங்க. எங்கே நீங்கள் இருக்கிறது எங்கே? பிஜேபி யார்? ஹோம் மினிஸ்ட்ரி அமித்ஷா, அவர் தான் ஹோம் மினிஸ்டர், ஹோம் செக்ரட்டரி இருக்கார். ஹோம் மினிஸ்ட்ரியிலேருந்து இந்த ஐபிஎஸ் அதிகாரிகளை அங்கேருந்து கூப்பிட்டு டெல்லிக்கு கூப்பிடுங்க டெபுடேஷனில். ஜெயலலிதா இருக்கும்போது வாஜ்பாய் கூப்பிட்டார்ல, கருணாநிதி அரெஸ்ட் பண்ணதுக்கு 4 ஐபிஎஸ் அதிகாரிகளை கூப்பிட்டார்ல, முத்துக்கருப்பன், ஜார்ஜ், இன்னும் 2 ஐபிஎஸ் அதிகாரிகளை மத்திய அரசாங்க பணிக்கு அனுப்புங்கன்னு கேட்டார்ல. அதே மாதிரி கேளுங்க. இங்கே தவறு ஸ்டாலினுக்கு உடந்தையாக இருக்கக்கூடிய ஐபிஎஸ் அதிகாரிகள் யாருன்னு பார்த்து பிஜேபி ஹோம் மினிஸ்ட்ரியிலேருந்து இது கொடுங்க. அப்புறம் இவங்களுக்கு என்ன பாதுகாப்பு? உங்கள் பிஜேபியில் சேர்ந்த பெண்களுக்கே பாதுகாப்பு இல்லை. சவுக்கு சங்கருக்கு கூட குரல் கொடுக்குறாங்க, வானதி சீனிவாசன் குரல் கொடுக்குறாரு. நம்ம மேடம் தமிழிசை பாவம், அவங்க நல்லவங்க, அவங்கள இதாக சொன்னால் அவங்க சிரிச்சுக்கிட்டே இருப்பாங்க. தமிழிசை சவுந்தரராஜன் அவங்க கூட குரல் கொடுத்துட்டாங்க. ஆனால் ராதிகாவுக்கு நீங்கள் யாரும் ஏன் குரல் கொடுக்கலைங்கிறது தான் என்னுடைய கேள்வி. குரல் கொடுங்க. குரல் கொடுக்கறது இல்லை, அங்கே பிடிங்க ஹோம் மினிஸ்ட்ரியில். அதனால் ராதிகா மேடத்துக்கு சொல்கிறவங்க யாரையும் நம்பாதீங்க. அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள், கமிஷனர் சந்தீப் ராத்தோரை நேரில் பார்த்து ஒரு புகாரை கொடுங்க. அவரே எஃப்ஐஆர் போட்டு உள்ள தள்ளிடுவார். அப்படி அவர் உள்ளே தள்ளாத பட்சத்தில் மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்டில் செக்ஷன் 156 சப்செக்ஷன் 3 ஆஃப் சிஆர்பிசியில் ஒரு பெட்டிஷனை போடுங்க. மேஜிஸ்ட்ரேட்டே எஃப்ஐஆர் போடியான்னு. மேஜிஸ்ட்ரேட்டுக்கு இது பண்ணலன்னா ஹைகோர்ட்டில் டைரெக்ஷன் வாங்கி உள்ளே தள்ளுங்க. ஸ்டாலின் இருக்கும் வரை அவர் கட்சியை சேர்ந்தவங்க மேலே அவர் வழக்கு போட மாட்டார், கொலை பண்ணாலும் போட மாட்டார், போட சொல்ல மாட்டார். இதுதான் நடந்து கொண்டு இருக்கும் விஷயம். பிஜேபிக்காரங்களையும் நம்பாதீங்க, வேடிக்கை பார்க்குறாங்க. உங்களுக்கு குரல் கொடுத்தாங்களா? யாரும் ஒரு போராட்டம் நடத்தியிருக்க வேணாமா? அதனால் ராதிகா அவர்கள் மீது பேசிய பேச்சுக்கு கடும் கண்டனத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி மேலே ஸ்டாலினுக்கு அதை விட அதிகமான கண்டனத்தை தெரிவிச்சுக்கிறோம். ஒரு 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 பெண்களை எல்லாம் அசிங்கமாக அவமரியாதையாக பேசும் ஒரு ஆளை கட்சியிலேருந்து டிஸ்மிஸ் பண்ணிட்டோன்னு சொல்லி திருப்பி கட்சியில் சேர்த்து வச்சுக்கிட்டு இந்த மாதிரி குற்றங்களுக்கு நீங்கள் துணை போகிறீர்கள். உங்களுக்கு தெரிந்த காவல்துறை அதிகாரிகள் வச்சுக்கிட்டு துணை போகிறீங்க அப்படிங்கிறது தான் உங்கள் மீது உள்ள குற்றச்சாட்டு. இதற்கெல்லாம் தண்டனை உங்களுக்கு நிச்சயம் காத்து கொண்டிருக்கிறது. 76 முடிஞ்சு போச்சுன்னு நினைக்கிறீங்களா? காலம் எப்படி மாறும், ஆட்சிகள் எப்படி மாறும், காட்சிகள் எப்படி மாறும் என்று சொல்ல முடியாது. காட்சிகள் மாறும்போது நீங்கள் எங்கே இருப்பீர்கள், உங்களுக்கு என்ன இறைசக்தி என்ன தண்டனையை கொடுக்கும் அப்படிங்கிறத இது பண்ணி காத்திருந்து பாருங்கள். மனசாட்சியுடன் செயல்படுங்க. சமூக விரோதிகளை கட்சியில் சேர்க்காதீங்க, சமூக விரோதிகளை வளர்த்து விடாதீங்க. உங்கள் திராவிட பாரம்பரியம் இதுதானா? உங்கள் திராவிட மாடல் இதுதானா? ஒரு சில ஐபிஎஸ் அதிகாரிகள் வச்சுட்டு ஆடாதீங்க. அந்த ஐபிஎஸ் அதிகாரிகளை நம்பாதீங்க. அதனால் அவர்களெல்லாம் இது இல்லாதவங்க, குவாலிட்டி இல்லாதவங்க, திறமை இல்லாதவர்கள், உங்கள்கிட்ட ஒட்டி இருக்கணுங்கிறதுக்காக தவறான விஷயங்களுக்கு உங்களுக்கு துணை போகிறார்கள். அதனால் நீங்கள் ஆட்சி செலுத்துங்கள். நேரடியாக ஆட்சி செலுத்தி தவறுகளுக்கு சரியான நடவடிக்கை எடுங்க. இவ்வளவு நாள் இத்தனை விஷயம் நடக்குத, வாயை திறக்கிறீங்களா? இப்படி ஒரு முதலமைச்சரை நான் பார்த்ததே இல்லைப்பா, இப்படி ஒரு கட்சி தலைவரையும் நான் பார்த்ததில்லை. நான் கிட்டத்தட்ட 40-50 வருடமாக அரசியலிலே கலந்திருக்கிறேன். இப்படி ஒரு முதலமைச்சரை நான் வாழ்க்கையில் பார்த்தது. பொறுப்பில்லாமல் முக்கியமான விஷயங்கள் வரும்போது எந்த துறையையும் கண்ட்ரோல் பண்ணாமல் அவங்க இஷ்டத்துக்கு விட்டுக்கிட்டு
இருக்கிற ஒரு முதலமைச்சரை நான் பார்த்ததில்லை. அதனால் ராதிகா விஷயத்தில் உடனே நடவடிக்கை எடுங்கள் அப்படிங்கிறது தான் எங்களுடைய கருத்து. இத்துடன் இன்றைய செய்தி அலசல் அரசியல் ஆடுகளம் நிறைவு பெறுகிறது. மீண்டும் நாளை புதிய செய்திகளுடன் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம், ஜெய் ஹிந்த்.